ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். இன்னைக்கு என்ன பார்க்கலான்னா, கணவன் மனைவிக்குள் ஏன் சண்டை வருகின்றது பார்க்கலாங்களா? சண்டை எதனால்? இப்போது நாம் எல்லாத்துக்கிட்டேயுமே அவங்கக்கிட்ட இருக்கிற நிறைய தான் பார்க்கணுமே ஒழிய குறைய பார்க்கக்கூடாது இல்லைங்களா? அப்படி குத்தம் பார்க்காம குத்தத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காம அவங்கக்கிட்ட என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குதோ அது எல்லாம் நாம் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அப்போ மனஸ்தாபமே ஏற்படாது இல்லைங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ 5 விரல் ஒரே மாதிரி இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது இல்லைங்களா? அப்போது எல்லாத்தோட மனோநிலையும் அந்த குணங்களும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும், நாம் நினைக்கிறாப்புலையே நடந்துக்கணும்னு எதிர்பார்த்தா அது நடக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தோட குணங்களும் ஒரே மாதிரி இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இருக்காது இல்லையா? இப்போ யாரை எடுத்துக்கிட்டாலுமே அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நிறைய மட்டும்தான் நாம் எடுத்துக்கணுமே ஒழிய குறைய பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்து நாம் சொல்லிக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், இப்போ அவங்கக்கிட்ட எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கலாம் இல்லைங்களா? இப்போ ஒரு 4 மைனஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லி இப்போ காட்டி குத்தம் சொல்கிறோன்னு வைங்களேன். இந்த 4 கெட்ட விஷயம் இருந்தால் 4 நல்ல விஷயம் இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கும் இல்லைங்களா? அப்போது அந்த 4 விஷயத்தை அவங்க என்னென்ன நல்லபடியாக என்ன பண்ணுறாங்களோ, நல்ல விதமாக நடந்துக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் நாம் என்கரேஜ் பண்ணலாமே இல்லைங்களா? பண்ணுறதே கிடையாது. யோசிங்க. இப்போ அவங்கக்கிட்ட என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதையெல்லாம் நாம் பாராட்டலாம், அதை நாம் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணுவோமான்னு கேட்டால் அதெல்லாம் நாம் பண்ண மாட்டோம்ப்பா. அவங்கக்கிட்ட என்ன குத்தம் இருக்கோ அதை மட்டும் நம்ம கச்சிதமாக கண்டுபிடிச்சி திட்டுவோம். அப்படி தானுங்க? இப்போ நம்மக்கிட்ட என்ன மைனஸ் இருக்கோ அதை நாம் தப்பு இருக்கோ அதை நாம் திருத்திக்கலாமே. மற்றவங்களையே நாம் திருத்திக்கிட்டே இருப்பானே. சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் சொல்ல போய் தான் அது சண்டையில் போய் முடியுது இல்லைங்களா? இப்போ 4 விஷயம் நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா அதுக்கு பாராட்டணும். அதுக்கு பாராட்டும் போது என்ன ஆகும்னா அந்த மற்ற 4 விஷயத்தில் என்ன அவங்க ஒழுங்காக நடந்துக்கலையோ அதை அவங்களே சரி பண்ணிக்குவாங்களே இல்லைங்களா? இப்போ அதெல்லாம் எதையுமே சொல்லாமல் அந்த மைனஸை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, குத்தத்தை மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது சண்டையாக ஆகுமா ஆகாதான்? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு மன அழுத்தத்தை யாருக்குமே நாம் கொடுக்கக்கூடாது இல்லைங்களா? சந்தோஷம்னா என்ன, மகிழ்ச்சின்னா என்ன? மற்றவங்களையெல்லாம் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு அதை பார்த்து நாம் மகிழ்ச்சியாக இருக்கோம் பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அப்போது மற்றவங்களை மட்டும் மனசை புண்படுத்திட்டு நாம் நிம்மதியாக வாழ முடியுமான்னா முடியவே முடியாது. முதல்ல பகவான் கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் இல்லைங்களா? இது எவ்வளவோ நம்மளுக்கு கொடுத்துருக்காது இல்லையா பகவான்? அதுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்லலாமே. அது சொல்லுவோமான்னா அதையும் சொல்ல மாட்டோம். இது நம்மளுக்கு பகவான் கொடுக்கலையோ அதையெல்லாம் தான் நாம் சொல்லி அப்பா எனக்கு இது கொடுக்கலையே அது கொடுக்கலையே அப்படின்னு சங்கடப்படுவேமே ஒழிய எது பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்காதோ அதுக்கெல்லாம் நம்ம பிரபஞ்சத்துக்கு இப்போ நன்றி சொல்லுவோமான்னா அதுவும் கிடையாது. மற்றவங்களை பாராட்டுவோமான்னா அதுவும் கிடையாது. ஏன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை? கணவன் மனைவிக்குள் ஏன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை? சொல்லுங்க பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கணும். அதில் இருக்கிற ப்ளஸ்ஸை மட்டும்தான் எடுத்துக்கணும், மைனஸை விட்டுடணும். பாசிட்டிவை மட்டும்தான் எடுக்கணும், நெகட்டிவை திங்கிங்கே பண்ணக்கூடாது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது லைஃப் ஜாலியாக கொண்டு போகலாமே. அப்படி பண்ணுறதே இல்லையே. யோசிங்க. இப்போ நாம் எல்லா விதத்துலேயும் நல்லபடியாக நடந்துக்குவோமா அப்படின்னு பார்க்கணும்.
அதெல்லாம் பார்க்காம மற்றவங்க கிட்ட மட்டும் என்ன மைனஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லை இல்லைங்களா? இப்போ வீட்டில் குடும்பத்திலேயே கூட மற்றவங்க கிட்டேலாம் நம்ம நடந்துக்கும் போது நாம் என்ன பண்ணுவோம் யோசிங்களேன். நமக்கு பிடிக்காமல் அவங்க எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் கச்சிதமாக நோட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஏன் அதை மட்டும் ஏன் பார்ப்பானே, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளவோ அவங்க நடந்துக்குவாங்க, எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு பண்ணுவாங்க, அதையெல்லாம் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்படி எடுத்துக்கும் போது அவங்க மேலே கோபம் வராது இல்லைங்களா? நம்மளுக்கு நாம் அதையெல்லாம் பார்க்க மாட்டோமே. நம்மளை எது அவங்க திட்டினாங்க, நம்மளுக்கு என்ன பிடிக்காமல் அவங்க நடந்துக்கிட்டாங்க, அதையெல்லாம் பார்ப்போம். அதையெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து நம்மளுக்கு கோபமாக ஆயிடுது இல்லைங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணும், அதில் இருக்கிற ப்ளஸ்ஸை மட்டும்தான் எப்பயுமே எடுத்துக்கணுமே ஒழிய மைனஸை விட்டுடணும். சரிங்களா? அன்னப்பறவை என்ன பண்ணுது, பாலில் இருக்கிற அந்த தண்ணியை கலந்து வச்சாலும் பாலை மட்டும் எடுத்துட்டு தண்ணியை விட்டுடுது இல்லைங்களா? அதை போல் எல்லாத்துலேயுமே இருக்கிற அந்த நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிடுவோமே. அப்படி எடுத்துக்கும் போது எல்லாத்துக்கிட்டையுமே பாசத்தை காட்ட முடியும் இல்லைங்களா? ஏன் உண்மையாக பாசத்தை காட்ட முடியல? குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், நாமளும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, அவங்களையும் மகிழ்ச்சியாக இருக்க விட முடியாது இல்லைங்களா? அப்போ இந்த லைஃப்ன்றது என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக வாழணும். உனக்கு கொடுத்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ், அனுபவித்து வாழ் அப்படின்னு சொல்கிறாரு பகவான். ஆனால் நாம் எது நமக்கு கொடுத்தாங்களோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லாமல், நன்றி சொல்லும்போது தான் பல மடங்காக திரும்ப நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு எது பகவான் கொடுத்தாரோ அதுக்கெல்லாம் நம்ம மனசார பகவானுக்கு நன்றி சொல்லணும், பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் இல்லைங்களா? நல்ல விஷயம் ஒன்று கூட நடக்காமல் போயிடுமா சொல்லுங்க பார்க்கலாம்? எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்துருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படலாமே, பகவானுக்கு நன்றி சொல்லலாமே. அதையெல்லாம் விட்டுட்டு எது இல்லையோ அதையெல்லாம் வந்து நினச்சி நாம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு வைங்களேன், நம் மன நிம்மதியை கெடுத்துக்கிறது நாங்களா இல்லை மற்றவங்களா சொல்லுங்க பார்க்கலாம்? இப்போ நம்மோட மன நிம்மதி நம்மளால் கெடுதா இல்லை மற்றவங்களால கெடுதா யோசிக்கணும் இல்லையா? நல்லா யோசிங்களேன். நம்மளோட மனதை நிம்மதியாக இருக்க விடாமல் பண்ணுறது நாமளே தான் இல்லைங்களா? முதல்ல வந்து ஆசையை கம்மி பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டாலே மனமானது அடங்கிடும். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், மேலே 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 ஆசையை வளர்த்திக்கிட்டே போவோம் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா மனமானது இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்போது என்ன பண்ணலான்னா மற்றவங்கக்கிட்ட எப்பயுமே நாம் வந்து அந்த குத்தத்தை கண்டுபிடிக்காமல், இந்த குறையை கண்டுபிடிக்காமல், அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நிறைய மட்டும் பார்க்கும்போது குடும்பமானது சந்தோஷமாக வாழ முடியும். சொந்தக்காரங்கக்கிட்டேயும் சரி, பிள்ளைங்கக்கிட்டேயுமே சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயுமே சரி, எல்லாத்துக்கிட்டையுமே அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ப்ளஸ்ஸை மட்டும்தான் நாம் பார்க்கணும், நிறைய மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ தான் நாமளும் சந்தோஷமாக இருக்க முடியும், மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம், பகவான் மெயினாக என்ன சொல்கிறாருன்னா எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கிற அந்த நிறைய மட்டும் எடுத்துக்கோ, குறைய விட்டுடு. அவங்கக்கிட்ட என்னென்ன நல்ல விஷயம் இருக்கோ அதுக்கு நீ வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணு, பாராட்டு, மனசார வாழ்த்து அப்படின்னு சொல்கிறாரு. எதை நாம் கொடுப்போமோ அதை தான் நம்மளுக்கு பல மடங்காக திரும்ப கிடைக்கும். நம்ம அதுக்குன்னு என்ன பண்ணணும், நாம் நல்லதே தானே பண்ணணும், நல்லதே தான் நினைக்கணும், நல்லதே தான் பண்ணணும். நம்ம ஆன்மாவும் அந்த ஆன்மாவும் ஒன்று தான். நாம் வந்து மனசு புண்படும்படி திட்டும்போது அந்த ஆன்மாவானது கலங்கும் இல்லையா அப்படின்னு பார்க்கணும். நம்மளுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி இல்லை தானே சொல்லுங்க பார்க்கலாம்? அப்படி பார்க்கும்போது நாம் வந்து என்ன பண்ணுவோன்னா நிறைய மட்டுமே நாம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா நம் மனமானது எனி டைம் நம்மளை வந்து சந்தோஷமாக வச்சுக்க முடியும், அவங்களையும் சந்தோஷப்படுத்த முடியும். சரிங்களா? அப்போது என்ன பண்ணலாம், பகவான் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கிற அந்த நிறைய மட்டும் எடுத்துக்குவோம். அப்போ தான் நாம் சந்தோஷமாக வாழ முடியும். பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம்.
விடாமல் பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.